ஆயுதங்களை வைத்துக்கொண்டு பேட்டி கொடுத்தவர் அல்ல. அறிக்கையை விட்டுக்கொண்டு அரசியல் நடத்தியவர் அல்ல. கோட்டையிலே இருந்து கொண்டு கோடை வெயிலை பற்றி பேசியவர் அல்ல. சிறையில் இருப்பதும் சிம்மாசனத்தில் இருப்பதும் ஒன்று என்று கருதியவர். ஆம், அவர் சிறையில் இருந்ததும் 9 ஆண்டு காலம், சிம்மாசனத்தில் இருந்ததும் 9 ஆண்டு காலம். அவர்தான் காமராசர். ஒரு முறை காமராசரும் அவர்களுடைய அமைச்சர்களும் நேருவும் ஒரு அறிவியல் கண்காட்சி திறப்பு விழாவிற்கு போயிருக்கிறார்கள். அங்கே ஒரு எடை பார்க்கும் இயந்திரம் இருக்கிறது. அமைச்சர்கள் அனைவரும் 1 ரூபாயை போட்டு தன்னுடைய எடையை சரிபார்த்து கொண்டிருக்க காமராசர் மட்டும் ஒதுங்கி நிற்கிறார். அமைச்சர்கள் அனைவரும் காமராசரை அழைக்கிறார்கள். வாங்களே, 1 ரூபா போட்டு உங்களுடைய எடை என்னன்னு பாத்திரலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பொழுது காமராசர் தயங்குகிறார். நேரு சொல்லுகிறார் இந்த செயலை பார்த்து, தன் எடையை பார்ப்பதற்கு கூட மக்களின் பணத்தில் 1 ரூபாய் எடுப்பதற்கு காமராசர் யோசிக்கிறார் போல என்று. அரசியலுக்கு வந்தவுடன் எடைக்கு எடை பொன்னையும் பொருளையும் சேகரிக்கும் தலைவர்களுக்கு மத்தியிலே தன் எடையை பார்ப்பதற்கு கூட மக்களின் பணத்திலிருந்து 1 ரூபாயை எடுக்காமல் வாழ்ந்த ஒரே ஒரு தலைவன் என்று சொன்னால் அது காமராசர் தான். அவர் அகத்தில் மட்டுமல்ல, அரசியலிலுமே ஒழுக்கத்தை கடைபிடித்திருக்கிறார். சரி, இப்படி இருக்க விவேகானந்தர் ஒரு முறை கூட்டத்தில் பேசிவிட்டு கீழே இறங்கும்போது ஒரு அழகான பெண்மணி அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாலாம். நான் உங்களை இப்போதே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சிரித்தபடி விவேகானந்தர் கேட்டாராம், எதற்காக என்று. உங்களை போன்று அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்த ஒரு குழந்தைக்கு நான் தாயாக வேண்டும் என்று. அதற்கு சற்றும் யோசிக்காமல் விவேகானந்தர் சொன்னாராம், என்னை போன்ற அறிவிலும் ஞானத்திலும் அழகிலும் சிறந்த ஒரு குழந்தையை பெறுவதற்கு இன்னும் 20-25 ஆண்டு காலம் ஆகுமே, அவ்வளவு காலதாமதம் வேண்டாம், நான் இப்போதே உங்களின் மகனாகி விடுகிறேன் தாயே என்று சொன்னாராம். பெண்களை வெறும் பொருளாக மட்டுமே பார்த்த அந்த காலகட்டத்தில் பெண்மையை தன் உயிரினும் மேலாக மதித்தவர்தான் விவேகானந்தர்.